அடுத்ததாக முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? அறிஞர் பிஜே அவர்களும் இந்த தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் மறுக்கிற ஹதீஸுகளுக்கு முன் சென்ற அறிஞர்கள் நியாயமான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த விளக்கங்களை இவங்க கேட்காம இவங்க பாட்டுக்கு மறுத்து கொண்டு போற மாதிரி ஒரு விளக்கம் சொல்றாரு. சூனியத்தை மறுத்தா இப்ப கண்ணூரை மறுக்கணும். கண்ணூரை மறுத்தா இப்ப கரிஞ்சீரத்தை மறுக்கணும். கரிஞ்சீரத்தை மறுத்தா அந்த அஜ்வா ஈச்சம்பழத்தை மறுக்கணும். அதே மாதிரி ஒன்றொன்றா ஹதீஸை மறுத்து 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 இப்ப புகாரில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹதீஸில் மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது என்னன்னு சொன்னால் ஹதீஸ்ல தன்னுடைய சொந்த புத்தியை போட்டதான் காரணமே தவிர விளக்கம் உள்ள அறிஞர்கள் நிறைய அறிஞர்கள் விளக்கம் அழகா கொடுத்திருக்கிறாங்க, தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. இவர் ஒரு தேஞ்சி போல ரெக்கார்டர் மாதிரி ஒரே விஷயத்தை திருப்பி 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 சொல்லி கொண்டிருக்கிறார். அறிஞர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறாங்கன்னா அந்த விளக்கத்தை சொல்லுங்க. இந்த அழகான விளக்கங்களை அஹ்சனான சிறந்த அஹ்சன தஅவீலா அழகான விளக்கங்களை நீங்க சொன்னீங்கன்னா அதை நாங்க ஏற்றுக்கொள்வோம் தானே. காஃபிர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்வோம் என்றோம். அறிஞர் பெருமக்கள் சொன்னா நல்ல அழகான விளக்கம் நல்ல விளக்கங்களை சொன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோமா? இப்ப நாங்க பட்டியல் போடுறோம். இதுக்கெல்லாம் அறிஞர் பெருமக்கள் சொன்ன அழகான விளக்கத்தை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? சாலா பின் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தி, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பால் கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு செய்தி முஸ்லீம்ல வருது. சஹீஹ் முஸ்லீம்ல 2878வது செய்தியா வருது. இதுக்கு இமாம்களோட அழகான விளக்கத்தை நீங்க தாராளமா சொல்லலாமே, சொல்லணும். இது காட்டு பங்களா ஹதீஸ் ஏற்கனவே சொன்ன புகாரில 5255 5637வது. இதுக்கு அறிஞர்களுடைய அழகான விளக்கங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்த ஒரு அந்நிய பெண் வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லக்கூடிய பழக்கமுடையவராக இருந்ததாகவும் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலே அந்த அந்நிய பெண் பேன் பார்த்ததாகவும் அந்த அந்நிய பெண்ணுடைய மேனியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்திருந்ததாகவும் புகாரிலே 2788வது செய்தி மற்றும் இன்னும் பல ஹதீசுகள்ல வருகிறது. இதுக்கு அறிஞர்களுடைய அழகான விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதே போன்று ஒரு முஸ்லிமுடைய பாவத்தை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஒரு யூதன் தலையிலும் ஒரு கிறிஸ்தவன் தலையிலும் போடுவான் என்று வரக்கூடிய சஹீஹ் முஸ்லிம்ல 5344வது செய்திக்கு முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் அறிஞர்களுடைய அழகான விளக்கத்தை நமக்கு சொல்ல வேண்டும். அதே போன்று குறிப்பிட்ட 10 தடவைகள் பால் அருந்தினால் தான் தாய் மகன் உறவு ஏற்படும் என்ற வசனம் 5 தடவையாக மாற்றப்பட்டது என்று அது குர்ஆனில் ஓதப்பட்ட நிலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்ற சஹீஹ் முஸ்லிம்ல 2876வது செய்திக்கு அறிஞர்களுடைய அழகான விளக்கத்தை முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டும். இப்படி சொல்லப்படுகின்ற ஏராளமான ஹதீஸ்கள் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். கற்பனை கதைகளாக நாங்கள் சொல்கிறோம். அந்த எல்லா செய்திகளும் உங்களுக்கு ஹதீசுகள். அந்த ஹதீசுகளுக்கு அறிஞர் பெருமக்களுடைய அழகான விளக்கங்களை அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் முன்வைக்க வேண்டும். அப்படி முன்வைக்காவிட்டால் முஃபாரிஸ் ரஷாதி பொய் சொல்லி இருக்கிறார் என்று அர்த்தம். முஃபாரிஸ் ரஷாதி இந்த கொள்கை விஷயத்திலே தாக்கு பிடிக்க முடியாமல் பின்னங்கால் பிடரில் படுவதற்கு ஓடி ஒளிந்து இருக்கிறார் என்று அர்த்தம். எனவே இது போன்று உங்களால் ஒரு அழகான விளக்கம் சொல்லாமல் நீங்கள் மழுப்புவீர்கள் என்று சொன்னால் அல்லது உருப்படாத உளறல்களை விளக்கங்கள் என்று பெயர்ல சொல்வீர்கள் என்றால் மீண்டும் ஒரு மறுப்பிலே உங்களை சந்திக்க வேண்டி வந்துடும் இன்ஷா அல்லாஹ். எனவே அழகான விளக்கம் சொல்லணும். அல்லது அறிஞர்கள் அழகான விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க என்று நீங்க சொல்லியிருப்பது பொய் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உங்களுடைய அறிஞர்கள் என்னெல்லாம் விளக்கம் சொன்னாங்கன்றது ஏற்கனவே பல பேருக்கு நாங்கள் மறுப்பு சொல்லி பட்டியல் போட்டு காட்டி எவனும் வாயை திறக்கிறான் இல்லை. காரணம் அசத்தியம் நிறைந்திருக்கிறது. அப்படி பில்டப்பை போட்டுக்கொண்டு வருவாங்க. வாதம் என்ற பேர்ல கண்டதை முன்வைப்பாங்க. என்னமோ அவர் பக்கத்துல சத்தியம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுவாங்க. நாங்க மதிப்பெண்ட தெரிவிச்சோன்னே எட்ரஸ் இல்ல, ஆக்களை காணோம். இலங்கையில உலமாக்கள் எவரும் வாய் திறக்கிறான் இல்ல. எல்லாருக்கும் விளங்குது நாங்க கொண்டுள்ள நிலைப்பாடு தப்புதான். ஆனா இவங்க சொல்லி நாங்க கேட்கிறதா, பிஜே சொல்லி நாங்க கேட்கிறதா? கேட்டோம்டா சவுதி அரசாங்கத்துடைய தொடர்பு இல்லாம போகும். அந்த சிவப்பு முக்காடை தலைக்கு மாட்டிக்கொள்ள முடியாமல் போகும். சிவப்பு முக்காடோடு அந்த கருப்பு கோட்டையும் போட்டால் தான் மதிப்பு வரும். நம்மளையும் ஒரு கிபாருல் உலமாவாக மதிப்பார்கள். அப்போதான் ஏதோ ஒரு விதத்திலே சவுதி அரசாங்கத்தோட தொடர்பை வைத்துக் கொண்டு மாதா மாதம் வருமானத்தை பெற்றுக்கொண்டு வாழ முடியும் என்ற அந்த நிலையில் தான் அனைவரும் இருக்கிறார்கள். அதனால்தான் வாய் திறக்க மாட்டேன்றாங்க. மனசாட்சி இல்ல. ஒருத்தர் வந்தாரு விளக்கம் சொல்ல போறேன் என்று. சகோதரர் யூனுஸ் தப்ரீஸ் அவர்கள் எங்க விளக்கம் சொன்னார்? பட்டியல் போட்டோம் பல செய்திகளை. ஒரு செய்திக்காவது ஒழுங்கா வாய் திறந்தாரா? விளக்கம் என்ற பேர்ல ஒன்றை சொன்னார், அதுக்கு பதில் கொடுத்தோம். மீண்டும் அவர் பதில் சொன்னாரா? இல்ல. கண்டினியூ பண்ண விடுறாங்கல்ல. அவரே நினைச்சாலும் விளக்கம் சொல்லணும் என்று ஏதாவது ஒன்று சொல்ல முன் வந்தாலும் பின்னாடி இருக்கிறவங்க விட மாட்டாங்க. ஆனா நீங்க பேச பேச நம்முடைய கொள்கை நிலைப்பாடு பலவீனம் இன்னும் உறுதியாகுகிறது என்று பேச விட மாட்டாங்க.
பேசுங்க, நீங்களாம் தாராளமா பேசணும். பேசினால்தான் உங்களுடைய கொள்கை வழிகேடு என்பதை எங்களுக்கு லேசா தோலுரிச்சு காட்ட முடியும். இன்ஷா அல்லாஹ் பேசுங்க. இன்னும் பேசினால் இன்னும் நாங்கள் பதிலளிப்போம்.